இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கூகுளுக்குள்ள நீங்க டைரக்டா போயிடுங்க. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிட்டு இந்தியா 360 jobs.com ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதோட ஜாப் ரிலேட்டட் இங்க கொடுத்துருக்கோம். டிஎன்ஏபி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்டட், டிஎன்எஸ்ஆர்சி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ், விஓஓ, கூட்டுறவுத்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ லேட்டஸ்டா நம்ம என்னென்ன ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடைய டீடைல்ஸும் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அது மூலியமா வாங்கலாம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வீடியோ நம்ம போஸ்ட் இதுல அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றவங்க சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே கிடைச்சிடும். ஸோ இப்ப ரீசெண்டா நம்ம போட்டிருக்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லாமே இருக்குது. அப்ளை ஆன்லைன், அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, இதுக்கான டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஸோ இது வாட்ஸ்அப் லிங்க், காப்பி லிங்க் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஸோ இதுலயே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். ஸோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ணா support@india360jobs.com. இதுவே உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ நிறைய நண்பர்கள் கேட்டதுக்காகத்தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல எல்லா அப்டேட்டுமே கொடுத்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மின்சார துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன், அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன், NTPC சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்க அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. நோட்டீஸ் போர்டு இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ், டெபுட்டி மேனேஜர்ஸ் இன் டிசிப்ளின்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் C&I at E4 லெவல். ஸோ இந்த போஸ்டிங் தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 26/8/2026 கடைசி தேதியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். ஸோ NTPC ல இருந்து வந்திருக்கிறது பவர் யுவர் கெரியர் வித் NTPC. ஸோ எனர்ஜி டெவலப் பண்ற அந்த லொகேஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங் தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் C&I. ஸோ இந்த 3 போஸ்டிங்க்கு E4 லெவலுக்கு தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 40 காலி பணியிடங்கள். இதுக்கு BE, BTech எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க 60% மார்க் இருக்கணும். சோ இதுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் வந்தாலும் போதும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 55 காலி பணிகள். இதுக்கும் இன்ஜினியரிங் முடிச்சு 60% மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து டெபுட்டி மேனேஜர்ல
C&I 40 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் 60% மார்க் கண்டிப்பா இருக்கணும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே காமனா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு 10 years பிளஸ் போஸ்ட் குவாலிபிகேஷன் எக்ஸ்பென்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 60,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,80,000 சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 வயசு நிரம்பி இருக்கணும், அப் டு 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. E4 கிரேடுல செலக்ட் ஆனீங்கன்னா 70,000 இருந்து அப் டு 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 40 காலி பணியிடங்கள், மெக்கானிக்கலுக்கு 55 காலி பணியிடங்கள், C&Iக்கு வந்துட்டு 40 காலி பணியிடங்கள். ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கும் பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டியா இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா வந்துட்டு பிஇபிடெக்கு போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சவங்களா இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க சொல்றது மேண்டேட்டரியா இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த சர்டிபிகேட்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் கன்சர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம், 3 வருடம் ஓபிசி கொடுத்திருக்காங்க, 10 வருடம் மாற்றுத்திறனாளி கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப் டு as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேல வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க careers.ntpc.co.in அதுக்குள்ள போயிட்டு நீங்க டைரக்டா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. இதுல எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஆல் கேஸ்ட் ஃபீமேல் கேட்டகரிகளுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்துட்டு ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மெத்தடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th டாக்குமெண்ட், பர்த் சர்டிபிகேட், பேன் கார்டு, அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட் முடிச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் சர்டிபிகேட், கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட்டு, சிஜிபிஏ, அதுக்கப்புறம் கேஸ்ட், மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், அதே மாதிரி ஆல் எக்ஸ்பென்சஸ் சர்டிபிகேட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்ம் 16 ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்றோம், 12/8/2026 முதல் 26/8/2026 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அப்ளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை லிங்க்குள்ள போயிடும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா நியூ யூசர்னு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள டைரக்டா வந்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் அண்ட் ஃபில் டீடைல்ஸ் அண்ட் வெரிஃபை ஓடிபி, இந்த 3 மெத்தட் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட நேம் அதுல வந்துட்டு மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டரேட் அது கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம், ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அதர்ஸ் கேட்டகரியா, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஜஸ்ட் இது வந்துட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு நம்பர், கன்ஃபார்ம் ஆதார் கார்டு நம்பர், அடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபில் டீடைல்ஸ் இதுக்குள்ள போய்க்கோங்க. அடுத்து வெரிஃபை ஓடிபி. ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா லாகின் கிரெடென்ஷியல் வந்துடும் உங்களுக்கு. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, இமெயில் ஐடி அண்ட் என்டர் கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு உடனே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com, சப்போர்ட் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you once, thank you so much, all the best for your career.